பர்சன்டேஜில் இந்த கொஸ்டின் ப்ரீவியஸாக டிஎன்பிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதாவது நகரத்தின் மக்கள் தொகை 2020ஆம் ஆண்டு 1200, ஆண்டுதோறும் மக்கள் தொகை 5% அதிகரிக்கிறதெனில் 2023ஆம் ஆண்டு இந்த நகரத்தின் மக்கள் தொகை என்ன வரும்னு கேட்குறாங்க. ஸோ மக்கள் தொகையில் இந்த மாடல் சம் கேட்டாலும் சரி, இதே மாடலை பர்சன்டேஜில் ஒரு இயந்திரத்தின் மதிப்பு, ஒரு பொருளுடைய மதிப்பு, ஈவன் காம்பவுண்டர்ஸ்லையும் இந்த மாடல் சம் கேட்பாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா இந்த ஒரே வீடியோவில் எப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில் 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, குரூப் ஏ, அதே மாதிரி குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கு, அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங் தனியாக ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. கிளாஸஸ் பற்றி வேற ஏதாவது டீட்டெயில் வேணும்னா மேலே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 2020ஆம் ஆண்டு 1200, ஆண்டுதோறும் மக்கள் தொகை 5% அதிகரிக்கிறதெனில் 2023ஆம் ஆண்டு அந்த நகரத்தின் மக்கள் தொகை என்ன வரும் கேட்குறாங்க. ஸோ மக்கள் தொகையில இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் என்ன வருது 1200 பெருக்கல், அடுத்தது இங்க 5% அதிகரிக்குது அப்படிங்கிறாங்க. எப்பவுமே ஒன்று அதிகரிக்கும் இல்லைன்னா குறையும், சரிங்களா. ஸோ இப்போ இங்க 5% அதிகரிக்குது. 5% எழுதுவோம் 5/100க்கு 100. இந்த 100 அப்படியே டினாமினேட்டர்ல போட்டுவாங்க, 100 அப்படியே போட்டுவாங்க. ஸோ இங்க அதிகரிக்குது அப்படிங்கிறாங்க. அதிகரிக்குதுன்னா ரெண்டையும் கூட்டிக்கணும், சரிங்களா. இதுவே குறையுதுன்னு சொன்னாங்களா மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ இங்க அதிகரிக்குது, அப்போ 100 + 5 105. ஸோ பாருங்க இங்க 2020லேருந்து 23 வரைக்கும் 21, 22, 23 மொத்தம் 3 வருஷம் இருக்குது. அப்ப இந்த வேல்யூ 3 டைம் 100/100 இன்ட்டு 105/100. ஒரு வருஷமா இருந்தா ஒரு டைம் ரைட் பண்ணிக்கணும், சரிங்களா. 2 வருஷமா இருந்தா 2 டைம் ரைட் பண்ணிக்கணும். 3 வருஷமா இருந்தா 3 டைம் ரைட் பண்ணணும். இதே கான்செப்ட் தான். இதே கொஸ்டின்ல ஒரு பொருளுடைய மதிப்பு கொடுத்தாலும் சரி, ஈவன் காம்பவுண்ட் இந்த மாதிரி சம் கேட்டாலும் சரி, அதாவது 2020ல ஒரு அமௌண்ட் டெபாசிட் பண்றாங்க பேங்க்ல 1200 ரூபா, ஆண்டுதோறும் வட்டி வீதம் கூட்டு வட்டி 5% அப்படின்னா 2023ஆம் ஆண்டு என்ன மொத்த தொகை எவ்வளவு கிடைக்குன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டாலும் இதே ட்ரிக் தான், சரிங்களா. நெக்ஸ்ட் இங்க 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பாருங்க, ஸோ இங்க 12 இன்ட்டு இங்க 105 இன்ட்டு, ஸோ இங்க ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுமா, அதாவது இன்ட்டு, ஸோ இங்க 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுமா 1.05, இங்கேயும் 2 டிஜிட் வகுத்தல் 100 இருக்குது. அப்ப 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுமா 1.05. ஸோ அப்படியே பெருக்குங்க 12 இன்ட்டு 105 இன்ட்டு 1.5 இன்ட்டு 1.5 1389.15 வரும். ஸோ இங்கே தோராயமாக தான் கேட்டுருக்காங்க, தோராயமாக வேல்யூ கேட்டுருக்காங்க. அப்போ இது எடுத்துடலாம். அப்போ 1389. ஸோ அப்போ 2023ஆம் ஆண்டு நகரத்தின் மக்கள் தொகை என்ன இருக்கும் 1389 பேர் இருப்பாங்க. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க, இந்த சம் ப்ரீவியஸாக டிஎன்பிஎஸ்சி கேட்டுருக்காங்க. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 2018ஆம் ஆண்டு 10,000, ஆண்டுதோறும் 10% மக்கள் தொகை அதிகரிக்கிறதெனில் 2021ஆம் ஆண்டு நகரத்தின் மக்கள் தொகை என்ன வரும் கேட்குறாங்க. ஸோ இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இந்த கொஸ்டின் ரீசெண்டாக டிபார்ட்மெண்ட் எக்ஸாமில் கேட்டுருக்காங்க. அதாவது செல்வனிடம் ரூ. 900 உள்ளது, அதை மணிமொழி மற்றும் பாரதிக்கு 3:2 ரேஷியோவில் பிரித்து கொடுத்தாங்களா. பாரதிக்கு எவ்வளோ தொகை போடுன்னு கேட்குறாங்க. ஸோ ரேஷியோவில் இந்த மாடல் சமைக்கிறாங்களா, எப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறத பார்க்கலாம். கொஸ்டின்ல செல்வனிடம் ரூ. 900 உள்ளது, அதை மணிமொழி மற்றும் பாரதிக்கு அவர் 3:2 ரேஷியோவில் பிரித்து கொடுக்குறாரு. அப்போ பாரதிக்கு என்ன தொகை போடுன்னு கேட்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஸோ யாரு கேட்குறாங்க பாரதிக்கு. அப்போ பாரதிக்கான ரேஷியோ 2 வகுத்தல், எப்பவுமே வகுத்தல்ல இங்க 2 ரேஷியோ இருந்தாலும் சரி இல்ல 3 ரேஷியோ இருந்தாலும் சரி ஆட் பண்ணி போட்டுக்கணும். 3 + 2 5 இன்ட்டு டோட்டல் அமௌண்ட் 900. நெக்ஸ்ட் இங்க 90 5ஆல கேன்சல் பண்ணா 18, இங்க 180 இருக்கும். 2 × 180 360. ஸோ பாரதிக்கு 360 ரூபா போகும். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஒருவேளை மணிமொழி கேட்டாங்களா, மணிமொழிக்கான ரேஷியோ பாருங்க 3. அப்போ 3 வகுத்தல் டோட்டல் ரேஷியோ 5 இன்ட்டு டோட்டல் அமௌண்ட் 900. ஸோ இங்க அப்படியே கேன்சல் பண்ணுவோம் 180, 3 × 40. ஸோ மணிமொழிக்கு பார்த்தோம்னா 540 ரூபா போகும். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இந்த கொஸ்டின் ரீசெண்டாக கேட்டுருக்காங்க. அதாவது அசல் 8000, வட்டி ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டி, 1/2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி என்ன கேட்குறாங்க. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்காக சால்வ் பண்ணலாம் போகலாம். கொஸ்டின்ல அசல் 8000, வட்டி ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டி, காலம் 1/2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டியை காணுங்கிறாங்க. கூட்டு வட்டியில இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஃபர்ஸ்ட் அசல் எவ்வளவு 8000 அப்படி ரேட் பண்ணிக்காங்க. அசல் 8000 பெருக்கல் வட்டி 4% அப்படிங்கிறாங்க. வருஷம் 1/2 வருஷம், சரிங்களா. ஸோ 1.5 வருஷம். ஃபர்ஸ்ட் இது 2 அப்படி பிரிச்சாங்க, இந்த பின்னத்தை இது 2 பிரிச்சாங்க. ஃபர்ஸ்ட் 1 வருஷம். ஸோ ஆண்டு வட்டி 4% அப்படிங்கிறாங்க. அப்படியே இந்த 4% எப்படி எழுதுவோம் 4/100க்கு 100 எழுதுவோம். ஸோ டினாமினேட்டர்ல இந்த 100 அப்படியே போட்டாங்க. இந்த 2ஐயும் ஆட் பண்ணி நியூமரேட்டர்ல 100 + 4 104 பெருக்கல். அடுத்தது பாருங்க அரை வருஷம் இருக்குது. அதாவது இந்த 4% அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கான வட்டி. நமக்கு தேவை அரை வருஷத்துக்கான வட்டி தான். அப்ப இது 2ஆல வகுக்கணும், சரிங்களா. அரை வருஷம்னா அது ஹாஃப் இயர்லினா 2ஆல வகுக்கணும். ஸோ 4% 2ஆல வகுத்தோம்னா = 2%. 2% எழுதுவோம். 2 வகுத்தல் 100 எழுதுவோம்.
ஸோ டினாமினேட்டர்ல இந்த 100 அப்படியே போட்டுவாங்க 100. இது ரெண்டையும் ஆட் பண்ணி 100 + 2 102 நியூமரேட்டர்ல போட்டுவாங்க. நெக்ஸ்ட் இங்க ஒரு 3 0 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். ஸோ பேலன்ஸ் என்ன இருக்கும் 8 × 104 × 102 அப்படியே பெருக்குங்க 84,864 வகுத்துல ஒரு 10 இருக்கு. ஸோ அப்போ ஒரு தள்ளி புள்ளி வச்சோமா = 8486.4 வரும். அதாவது அசல் 8000க்கு வட்டி 4% ஆண்டுக்கு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய மொத்த தொகை பார்த்தோம்னா 8486.40 ஒருவேளை மொத்த தொகை கேட்டாங்கன்னா நம்ம அப்படியே போட்டுக்கலாம். இங்க வட்டி மட்டும் தான் கேட்கறாங்க. அப்போ வட்டி கேட்கறப்ப என்ன பண்ணணும் இந்த மொத்த தொகையிலிருந்து அசலை மைனஸ் பண்ணணும். ஸோ அசல் 8000 ரூபாய் மைனஸ் பண்ணலாம். மைனஸ் பண்ணோம்னா 486.4 வரும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். வட்டி மட்டும் பார்த்தோம்னா 486.40. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டுருக்காங்க. அதாவது அசல் 12,000 வட்டி ஆண்டுக்கு 8%, 3 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் கேட்டாங்க. ஸோ கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டியில இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். கொஸ்டின்ல அசல் 12,000 வட்டி 8%, காலம் 3 ஆண்டுகள், 3 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் கேட்டாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஃபர்ஸ்ட் அசல் 12,000 பெருக்கல் வட்டி 8% அப்படிங்கிறாங்க. 8% எப்படி எழுதுவோம் 8 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். 2 டைம் ரைட் பண்ணிக்கோங்க 8 வகுத்தல் சதவீதத்துக்கு 100. நெக்ஸ்ட் பெருக்கல் 3வது டைம் மட்டும் எக்ஸ்ட்ரா 300 + 8 காமனா எப்பவுமே 3 வருஷம் கொடுத்தாங்களா 300 ஆட் பண்ணிக்கணும். அப்போ 300 + 8 308 வகுத்தல் காமனா 100 தான். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் இங்க ஒரு 3 0 இந்த 3 0 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். 12 × 8 × 8 × 308 இது அப்படியே பெருக்குங்க. பெருக்குனா 2,36,544 வரும். ஸோ இங்க ஒரு 3 டிஜிட் தள்ளி புள்ளி பாரு கீழே என்ன இருக்குது 1000 இருக்குது. அது 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்ப 236.544 அதாவது அசல் 12,000க்கு வட்டி 8%, 3 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் 236.544. சரிங்களா. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே கொஸ்டின்ல 2 வருஷத்துக்கு கேட்டாங்களா. இந்த இடத்துல 3 வருஷத்துக்கு பதிலா 2 வருஷம் கேட்டாங்களா. சேம் தான். இங்க அசல் எவ்வளவு சொல்லியிருக்காங்க 12,000 பெருக்கல் வட்டி 8%, 8 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 × 8 வகுத்தல் சதவீதத்துக்கு 100. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். சரி 2 வருஷம் சொன்னா அப்படியே 2 டைம் மட்டும் ரைட் பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ரா 3 வருஷம் சொன்னா மட்டும் 300 + வட்டி என்ன வட்டி அதை போட்டுக்கணும். ஸோ இங்க 00க்கு 00 இங்க ஒரு 0 இங்க ஒரு 0 அப்படியே கேன்சல் ஆயிரும். ஸோ 12 × 8 × 8 இது அப்படியே பெருக்குங்க 768. ஸோ இங்க ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுமா 76.8 சரிங்களா. 76.80 2 வருஷத்துக்கு கேட்டாங்களா. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டுருக்காங்க. அதாவது 0.12 பார் மைனஸ் 0.6 பார் பிளஸ் 0.3 பார் = என்ன கேக்குறாங்க. ஸோ சிம்பிளிஃபிகேஷன்ல இந்த மாடல் சம் கேட்டனால எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். கொஸ்டின்ல சுருக்குக அதாவது சிம்பிளிஃபை 0.12 பார் மைனஸ் 0.6 பார் பிளஸ் 0.3 பார் = என்ன கேக்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டனால ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூ மட்டும் எடுத்தாங்க. ஸோ பாருங்க இங்க 0.12 பார் அதாவது எப்பவுமே இந்த மாதிரி புள்ளி வச்சு நம்பர்ஸ் கொடுத்துட்டு மேல பார் கொடுத்தாங்களா இந்த புள்ளியும் இந்த பாரி எடுக்கிறதுக்கு இங்க எத்தனை டிஜிட் இருக்குது 1 2 இருக்குது 1 2 வகுத்துல எத்தனை டிஜிட்டோ அத்தனை 9 கீழே போட்டுக்கணும். சரிங்களா. ஸோ இங்க 2 டிஜிட் இருக்கு அப்ப 2 9 போட்டுட்டோம். ஒருவேளை 3 இருந்துச்சுன்னா 3 9 போட்டுக்கணும். அதே மாதிரி 4 டிஜிட் மேல பார் இருந்துச்சுன்னா 4 9 போட்டுக்கணும். அடுத்து என்ன இருக்குது மைனஸ். அதே மாதிரி தான் இங்கேயும் இங்க என்ன இருக்குது 6 இங்க என்ன இருக்குது ஒரு டிஜிட் மட்டும் தான் இருக்கு. அப்ப ஒரு 9 மட்டும் வகுத்துல. ஸோ இந்த மாதிரி 9 போடுறப்ப இந்த புள்ளி இந்த பார் எல்லாமே வெளியில போயிடும். சரிங்களா. அடுத்து பிளஸ் இருக்குது. இங்க என்ன இருக்குது 3 வகுத்தல் 9. நெக்ஸ்ட் எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தா 99. ஸோ 99 இருக்குது. மேல என்ன வேல்யூ அப்படியே போட்டுருக்காங்க 12 மைனஸ். ஸோ இங்க 9 இருக்குது. 9 எத்தனை டைம் பெருக்கணும் 99 வரும் 11 டைம். ஸோ அந்த 11 நியூமரேட்டர்ல பெருக்கணும். 11 6 66 பிளஸ் இங்க பிளஸ் இருக்குது. அடுத்து இங்கேயும் 9 இருக்குது. 9 எத்தனை டைம் பெருக்கணும் 99 வரும் 11 டைம். ஸோ அந்த 11 இங்க நியூமரேட்டர்ல பெருக்கணும். 11 33 33. நெக்ஸ்ட் அப்படி ஆட் பண்ணுங்க 12 இங்க 33 45 45ல 66 போச்சுன்னா மீதி என்ன வரும் மைனஸ் 21 வரும். பாருங்க மைனஸ் இருக்குது. மைனஸ் 21 வகுத்தல்ல 99 அப்படி 3ஆல் கேன்சல் பண்ணுமா மைனஸ் 7 வகுத்தல் 33. ஸோ ஆன்சர் will be -7 வகுத்தல் 33. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆர்ஆர்பி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டுறாங்க. 0.56 பார் பிளஸ் 0.43 பார் பிளஸ் 0.89 பார் = என்ன கேட்டுறாங்க. சிம்பிளிஃபிகேஷன்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் போலாம். அதற்கு 0.56 பார் பிளஸ் 0.43 பார் பிளஸ் 0.89 பார் = என்ன கேக்குறாங்க. ஸோ இங்க பாருங்க 0.2 டிஜிட் மேல 3 இதுலயுமே காமனா மேல பார் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த 0 பார் எல்லாமே விட்டுருங்க. இதை மட்டும் ஆட் பண்ணுங்க 56 பிளஸ் இங்க 43 பிளஸ் இங்க
89. இது அப்படியே ஆட் பண்ணுமா 188. நெக்ஸ்ட் எல்லா இடத்துலையுமே காமனா 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது, அப்ப இங்க 2 டிஜிட் புள்ளி வைக்கணும். நெக்ஸ்ட் 3லயுமே காமனா 2 டிஜிட் மேல பார் இருக்குது, அப்ப பார். இப்போ 1.88 பார். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதே மாதிரி இந்த சம் பாருங்க, 0.42 பார் பிளஸ் 0.61 பார் பிளஸ் 0.24 பார் சிக்கல் என்ன கேட்குறாங்க. ஸோ இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ஆர்ஆர்பி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டுருக்காங்க. அதாவது 0.5 பார் பிளஸ் 0.6 பார் பிளஸ் 0.7 பார் பிளஸ் 0.8 பார் சிக்கல் என்ன கேட்டுருக்காங்க. சிம்பிளிஃபிகேஷன்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணாத பார்க்கலாம். கொஸ்டின்ல 0.5 பார் பிளஸ் 0.6 பார் பிளஸ் 0.7 பார் பிளஸ் 0.8 பார் சிக்கல் என்ன கேட்குறாங்க. சிம்பிளிஃபிகேஷன்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஸோ பாருங்க, எல்லாமே ஒரு டிஜிட் மேல பார் இருக்குது, எல்லாமே ஒரு டிஜிட் மேல பார் இருக்குது. அப்படின்னா வகுத்தல்ல ஒரே ஒரு 9 போட்டுருங்க. நெக்ஸ்ட் 0 புள்ளி பார் இதெல்லாம் விட்டுட்டு 5, 6, 7, 8 இதை மட்டும் ஆட் பண்ணுங்க. 5 + 6 11, 11 7 18, 18 8 26, 26. ஸோ 26 9 வகுத்துமா 2 18, மீதி 8 வகுத்தல் 9. ஸோ ஆன்சர் வில் பி 2 8 வகுத்தல் 9. ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க, 0.3 பார் பிளஸ் 0.2 பார் பிளஸ் 0.4 பார் பிளஸ் 0.9 பார் சிக்வல் என்ன கேட்குறாங்க. இதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த சம் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. எஸ்எஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. அதாவது 60 பொருட்கள் வாங்கிய விலை என்பது 75 பொருட்கள் விற்ற விலைக்கு சமம் எனில் லாப அல்லது நஷ்ட சதவீதத்தை காண்கிறாங்க. பர்சன்டேஜ்ல இந்த மாடல் சமைக்கிறாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணாத போகலாம். கொஸ்டின்ல ஒருவர் 60 பொருள் வாங்குறாரு, வாங்கி 75 பொருள் விற்கும் போதுதான் அவருக்கு 60 பொருளுக்கான அமௌண்ட் கைக்கு வருது. அப்ப பாருங்க, 15 பொருள் எக்ஸ்ட்ரா கையில இருந்து வெளியில போகுது, அப்ப அவருக்கு நஷ்டம் தான். 15 பொருள் வெளியில கையில இருந்து போகுது, அப்ப அவருக்கு நஷ்டம் தான். பார்த்தோன்னே நஷ்டம் சொல்லிடலாம். கொஸ்டின்ல நஷ்டமா இல்ல லாபமா எது வந்தாலும் சதவீதம் கேட்கறாங்க. அந்த மாதிரி கேட்டா என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் 75ல 60 போச்சுன்னா 15 15 வகுத்தல், எப்பவுமே வகுத்தல்ல விற்ற விலை தான் போடணும். விற்ற விலை தானே 75 பெருக்கல் சதவீதம் கேட்கறாங்க, பெருக்கல் 100. ஸோ 25ஆல கேன்சல் பண்ணுமா, இங்க 4 இங்க 3. ஸோ 15 3 கேன்சல் பண்ணா 5 5 × 4 = 20 20% அவருக்கு நஷ்டம். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த பாருங்க, ஒருவர் 10 பொருள் வாங்குறாரு, வாங்கி அவர் 20 பொருள் விற்கும் போது தான் அவருக்கு 10 பொருளுக்கான அமௌண்ட்டே கையில வருது. ஸோ லாபமா இல்ல நஷ்டமா, நஷ்டமா இருந்தா எத்தனை சதவீதம், லாபமா தான் எத்தனை சதவீதம் கேட்கறாங்க. இதே மாதிரி தான் இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. ஒரு ஸ்கூல்ல இருக்கிற மாணவர்கள்ல 76% பேர் ஆண்கள், மீதமுள்ள 204 பேர் பெண்கள். அப்படின்னா அந்த ஸ்கூல்ல மொத்தம் எத்தனை மாணவர்கள் கேட்கறாங்க. பர்சன்டேஜ்ல இந்த மாடல் சம் கேட்கறாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணாத போகலாம். ஒரு ஸ்கூல்ல ஒரு குறிப்பிட்ட மாணவர்கள் இருக்காங்க, அதுல ஆண்கள் 26% பேர் அப்படிங்கிறாங்க, மீதி இருக்கிறது 204 பேர் பெண்கள் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த ஸ்கூல்ல மொத்தமா எத்தனை மாணவர்கள் இருக்குன்னு கேட்கறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா. எப்பவுமே ஒரு ஸ்கூல்ல பொறுத்த வரைக்கும் மொத்தமா 100% மாணவர்கள், சரிங்களா. அதுல 76% 76% பார்த்தோம்னா பாய்ஸ். அப்ப 100ல 76 போச்சுன்னா மீதி என்ன வரும், 24% பேர் கேர்ள்ஸ். ஸோ இந்த 24% பேர் தான் இந்த 204. ஸோ 24% தான் இந்த 204. நமக்கு தேவை மொத்தமான 100% எத்தனை பேர். அப்ப 100%க்கு என்ன, இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 204 × 100% வகுத்தல் 24%. ஸோ 70% அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். 4ஆல் கேன்சல் பண்ணா இங்க 6 இங்க 25. ஸோ அகைன் பார்த்தோம்னா 204 6ஆல் கேன்சல் பண்ணா 3 18, மீதி 2 24 இருக்கும். 4 24. ஸோ 34 × 25 = 850. ஸோ இந்த ஸ்கூல்ல இருக்கிற மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை பார்த்தோம்னா 850. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதை இன்னொரு மெத்தட்லையும் சால்வ் பண்ணலாம். அதாவது இங்க 204 பேர் இருக்கிறாங்க, 204 பேர் இன்ட்டு, ஸோ கேர்ள்ஸோட சதவீதம் பாருங்க 24%. ஸோ 24% எப்படி எழுதுவோம், 24 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். இதை அப்படியே ரிவேர்ஸ் எழுதணுமா, 100 வகுத்தல் 24. ஸோ சால்வ் பண்ணுங்க, சேம் ஆன்சர் தான் வரும். இதே மாதிரி இந்த சம் பாருங்க, ஒரு ஸ்கூல்ல இருக்கிற மொத்த மாணவர்கள்ல 67% பேர் ஆண்கள், மீதி இருக்கிற மாணவர்கள் 495 பேர் பெண்கள். அப்படின்னா மொத்த மாணவர்கள் என்ன கேட்குறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. பர்சன்டேஜ்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கேட்டிருக்காங்க. ஒரு தேர்வுல மொத்தமா 65% மாணவர்கள் பாஸ் பண்றாங்க, தேர்ச்சி அடைகிறாங்க தேர்வுல. மீதி 420 மாணவர்கள் தோல்வி அடைகிறாங்க, அதாவது ஃபெயில் ஆகிறாங்க. ஸோ அப்படின்னா தேர்வு எழுதின மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை எத்தனை பேர் கேட்குறாங்க. பர்சன்டேஜ்ல இந்த மாடல் சமைக்கிறாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறத பார்க்கலாம்.
கொஸ்டின்ல ஒரு குறிப்பிட்ட மாணவர்கள் தேர்வு எழுதுறாங்க. அதுல 65% பேர் பாஸ் பண்றாங்க. மீதி 420 பேர் பார்த்தோம்னா ஃபெயில் ஆகுறாங்க. அப்ப அந்த தேர்வு எழுதுன மொத்த மாணவர்கள் எத்தனை பேர் கேட்குறாங்க? பெர்சன்டேஜ்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஸோ எப்பவுமே தேர்வு எழுதுனது பார்த்தோம்னா மொத்தமா 100% மாணவர்கள் இருப்பாங்க. சரிங்களா? 100% மாணவர்கள். அதுல 65% பேர் தேர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. ஸோ 100ல 65 போச்சுன்னா 100%த்துல 65% போச்சுன்னா மீதி என்ன வரும்? 35% பேர். ஸோ இந்த 35% பேர் தான் இந்த 420 பேர். அதாவது 35%க்கு 420 அப்படின்னா நமக்கு தேவை 100% மொத்த மாணவர்கள். அப்ப 100%க்கு என்ன அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 100% இன்ட்டு 420 வகுத்தல் 35%. 50% அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். 7ஆல கேன்சல் பண்ணா இங்க 5, இங்க 6 42. நெக்ஸ்ட் இங்க 100 5ஆல கேன்சல் பண்ணா 20. ஸோ இங்க என்ன இருக்குது? 20 இன்ட்டு இங்க 60. இங்க பாருங்க 6, இங்க ஒரு 0 இருக்குது 60. ஸோ 20 இன்ட்டு 60 1200. ஸோ தேர்வு எழுதுனா மொத்த மாணவர் எண்ணிக்கை பார்த்தோம்னா 1200. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஒரு எக்ஸாம்ல தேர்வு எழுதுன மாணவர்கள் 85% பேர் தேர்ச்சி அடைகிறாங்க. மீதி 300 பேர் தோல்வி அடைகிறாங்க அப்படின்னா அந்த தேர்வு எழுதுன மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை என்ன கேட்குறாங்க? இதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டுருக்காங்க. அதாவது எக்ஸ் ஒரு வேலையை தனியா செஞ்சா 4 நாட்கள் செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை ஒய் தனியா செஞ்சா 6 நாள் செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை இஜெட் தனியா செஞ்சா 10 நாள் செஞ்சு முடிப்பாரு. அப்படின்னா 3 பேரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை செய்து முடித்து 31,000 சம்பளம் வாங்குறாங்க. அதுல 3 பேத்துக்கும் எவ்வளவு ஷேர் போன்னு கேக்குறாங்க, எவ்வளவு பங்கு தொகை போன்னு கேக்குறாங்க. ஸோ டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணது போகலாம். கொஸ்டின்ல எக்ஸ் ஒரு வேலையை தனியா செஞ்சா 4 நாள் செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை ஒய் தனியா செஞ்சா 6 நாள் செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை இஜெட் தனியா செஞ்சா 10 நாள் செஞ்சு முடிப்பாரு. 3 பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறாங்க. அதுக்கு 31,000 சம்பளம் தராங்க. அதுல எக்ஸ்க்கு எவ்வளவு போகும், ஒய்க்கு எவ்வளவு போகும், இஜெட்க்கு எவ்வளவு போகும் கேக்குறாங்க. டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஸோ இது பார்த்தோம்னா நாட்கள். நம்ம அவங்களோட திறமை எஃபிஷியன்சி ரேஷியோ கண்டுபிடிச்சோமா யாருக்கு எவ்வளவு அமௌண்ட் போகுதுன்னு தெரிஞ்சிடும். அது கண்டுபிடிக்க எக்ஸ் இஸ்டு ஒய் இஸ்டு இஜெட். ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கான ரேஷியோ கண்டுபிடிக்க எக்ஸ் வேல்யூ விட்டுட்டு ஒய்யும் இஜெட்டையும் பெருக்கணும். ஸோ இங்க என்ன இருக்குது? 6 இன்ட்டு 10. ஒய்க்கான எஃபிஷியன்சி ரேஷியோ தெரிஞ்சுக்க ஒய் வேல்யூ விட்டு எக்ஸையும் இஜெட்டையும் பெருக்கணும். அதை யார் எடுக்கிறோமோ அந்த வேல்யூ விட்டுருணும், மற்ற ரெண்டையும் பெருக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ என்ன இருக்கும்? 4 இன்ட்டு இங்க 10. அதே மாதிரி இஜெட்டுக்கான ரேஷியோ தெரிஞ்சுக்க இஜெட் வேல்யூ விட்டு எக்ஸும் ஒய்யும் பெருக்கணும். என்ன இருக்கு? 4 இன்ட்டு 6. நெக்ஸ்ட் 4ஆல் அப்படியே கேன்சல் பண்ணலாம். இந்த 4 போயிடும். இங்க 2ஆல் கேன்சல் பண்ணா 5, இங்க 2ஆல் கேன்சல் பண்ணா 3. நெக்ஸ்ட் இதுக்கு மேல எதுவும் காமனா கேன்சல் பண்ண முடியாது. அப்போ 3 இன்ட்டு 5 15. இங்க 10 இருக்குது, இங்க 6 இருக்கு. ஸோ கொடுத்துருக்கிற அமௌண்ட்டை இந்த கொடுத்துருக்கிற 31,000 15:10:6 ரேஷியோ பிரிச்சுமா யாருக்கு எவ்வளவு அமௌண்ட் போகும்னு தெரிஞ்சிடும். ஸோ பாருங்க மொத்தமா இந்த ரேஷியோ மொத்தமா ஆட் பண்ணுங்க. 15 + 10 + 6 = 31. ஸோ 31 பார்ட்டுக்கு 31,000. அப்போ ஒரு பார்ட்டுக்கு அப்படியே 31,000 31,000 கேன்சல் பண்ணா ஒரு பார்ட்டுக்கு 1000. சரிங்களா? ஒரு 6000னா எக்ஸுக்கான ரேஷியோ பாருங்க 15. அப்போ 15 × 1000 15,000. நெக்ஸ்ட் ஒய்க்கான ரேஷியோ 10. 10 × 1000 10,000. நெக்ஸ்ட் இஜெட்டுக்கான ரேஷியோ 6. அப்ப 6 × 1000 6000. ஸோ அப்போ கொடுத்துருக்கிற அமௌண்ட் பார்த்தோம்னா எக்ஸுக்கு 15,000 போகும், அதே மாதிரி ஒய்க்கு 10,000 போகும், இஜெட்டுக்கு 6,000 போகும். இதை ஆட் பண்ணுங்க 31,000 வரும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டுருக்காங்க. ஏ ஒரு வேலையை தனியா செஞ்சா 8 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை பி தனியா செஞ்சா 12 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இந்த வேலையை செய்யறாங்க. மொத்தம் 200 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. அதுல பியின் பங்கு என்னன்னு கேக்குறாங்க. ஸோ டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சமைக்கிறனால எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் போகலாம். கொஸ்டின்ல ஏ ஒரு வேலையை தனியா செஞ்சா 8 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை பி தனியா செஞ்சா 12 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இந்த வேலையை செய்யறாங்க. அதுக்கு 200 ரூபாய் சம்பளம் தராங்க. அதுல பி உடைய பங்கு என்ன வரும்னு கேக்குறாங்க. இந்த மாடல் சமைக்கிறாங்களா. டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு கொடுத்துறாங்க? 200 ரூபாய். 200 பெருக்கல், அதாவது இங்க பிக்கு கேட்டாங்களா ஏ உடைய நாட்கள் எடுத்துக்கணும். பிக்கு கேட்டாங்களா ஏ உடைய நாட்கள் பெருக்கல்ல போட்டுக்கணும். ஸோ அப்ப 8 வகுத்தல், வகுத்தல் எப்பயுமே ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டுக்கணும். 8 + 12 20. ஸோ அப்படியே கேன்சல் பண்ணா 10 10 × 8 = 80 ரூபா. ஸோ 80 ரூபா பார்த்தோம்னா பிக்கு போவோம். ஒருவேளை ஏக்கு கேட்டாங்களா அப்படியே ஆப்போசிட்டா பி உடைய நாட்கள் எடுத்துக்கணும். என்ன இருக்குது? அதாவது 200 டோட்டல் அமௌண்ட் 200 இன்ட்டு பி உடைய நாட்கள் 12 வகுத்தல் டோட்டல் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். எப்பவுமே ரெண்டையும் ஆட் பண்ணி தான் வகுத்தலில் போடணும். 8 + 12 20. கேன்சல் பண்ணால் 10 10 × 12 = 120. ஸோ இது பார்த்தோம்னா ஏக்கான அமௌண்ட். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஏ ஒரு வேலையை தனியாக செஞ்சு 6 நாள் செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை பி தனியாக செஞ்சா 8 நாள் செஞ்சு முடிப்பாரு. 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த வேலையை செய்யறாங்க. அதுக்கு 420 ரூபாய் சம்பளம் தராங்கன்னா அதுல ஏ உடைய பங்கு என்ன கேட்கறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.
டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. ஒரு புக் இருக்கு. அந்த புக்ல மொத்தமா 366 பக்கம் இருக்கு. ஸோ அந்த பக்கத்துக்கு இப்போ 1ல இருந்து 366 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்கும். ஸோ மொத்தமா எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? இப்போ 1ல இருந்து பாத்தீங்கன்னா 9 வரைக்கும் 9 நம்பர் இருக்கும். அதே மாதிரி 10ல பாருங்க 2 டிஜிட் இருக்கு. 11ல 2 டிஜிட், அது மாதிரி 100க்கு மேல போறப்ப 3 டிஜிட் வரும். ஸோ அந்த மாதிரி எத்தனை டிஜிட்ஸ் நம்பர் இருக்குன்னு கேக்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். கொஸ்டின்ல ஒரு புக் இருக்கு. அதுல மொத்தமா 366 பக்கம் இருக்கு. ஸோ அந்த 366 பக்கத்துலயும் மொத்தமா எத்தனை டிஜிட்ஸ் நம்பர் இருக்குன்னு கேக்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா ஃபர்ஸ்ட் இப்போ பாருங்க 1ல இருந்து 9 வரைக்கும் மொத்தமா எத்தனை பக்கம் இருக்கும்? 9 பக்கம் இருக்குது. அதுல எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 9 நம்பர்ஸ் இருக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட் பாருங்க 10க்கு மேல 99 வரைக்கும், அதாவது மொத்தமா இங்க எத்தனை பேஜ் இருக்குது? 9 பேஜ் இருக்குது. அதே மாதிரி 10ல இருந்து 99 வரைக்கும் மொத்தமா 90 பேஜ் இருக்கும். ஸோ பாருங்க இங்க சிங்கிள் டிஜிட் தான், ஒரு டிஜிட், அப்போ 9 நம்பர். அதே மாதிரி இங்க பாருங்க 90ல 2 டிஜிட் போகும். அப்ப 90 × 2 = 180 டிஜிட் இருக்கு. ஸோ அடுத்தது 99 பேஜுக்கு மேல என்ன ஆரம்பிக்கும்? 100ன்னு ஆரம்பிக்கும். 100ன்னு பேஜ் நம்பர் 100ன்னு ஆரம்பிக்கும். ஸோ 100ல இருந்து இங்க பாருங்க இங்க டோட்டல் பேஜ் எத்தனை? 366. ஸோ இது வரைக்கும் 3 டிஜிட் தான். அப்போ 366. ஸோ ஆல்ரெடி இங்க ஒரு 9 பேஜ் எடுத்துட்டோம். அதே மாதிரி இங்க ஒரு 90 பேஜ், ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, 99. ஸோ 366ல 99 போச்சுன்னா மீதி 267. ஸோ 100ல இருந்து பாத்தீங்கன்னா அப் டு 366 வரைக்கும் எத்தனை பேஜ் இருக்குது? 267 பேஜ் இருக்குது. 267 பக்கம் இருக்கு. ஸோ பாருங்க ஒவ்வொரு பக்கமும் 3 டிஜிட். அப்ப 267 × 3 = 801. ஸோ பாருங்க இங்க மொத்தமா 801 நம்பர்ஸ் இருக்குது. 801. இங்க ஒரு பாருங்க 180, இங்க ஒரு 180, இங்க ஒரு 9 நம்பர்ஸ் ஷேர் பண்ணா 099. ஸோ மொத்தமா 1ல இருந்து 366 வரைக்கும் பக்கத்துல இருக்க அந்த நம்பர்ஸ் மட்டும் கவுண்ட் பண்ணோமா 990 நம்பர்ஸ் வரும். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க 245 பக்கம் உள்ள ஒரு புக்ல எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு கேக்குறாங்க. டோட்டலா எத்தனை நம்பர்ஸ் இருக்கு கேக்குறாங்க. இதே மாதிரி தான் இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ஆர்ஆர்பி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. அதாவது மூமெண்ட் என்னும் வார்த்தையின் எழுத்துக்களை எத்தனை வெவ்வேறு வழிகளில் எழுதலாம் கேக்குறாங்க. ஸோ இங்கிலீஷ்ல இந்த மாதிரி வேர்டு கொடுத்துட்டு இதுல இருக்கிற லெட்டர்ஸ் வச்சு எத்தனை வெவ்வேறு வழிகளில் எழுதலாம் இல்ல வரிசைப்படுத்தலாம் கேட்பாங்க. ஸோ இந்த மாடல சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணாத பார்க்கலாம். பண்ணுங்க. கொஸ்டின்ல மூமெண்ட் என்னும் வார்த்தையின் எழுத்துக்களை எத்தனை வெவ்வேறு வழிகளில் எழுதலாம் கேக்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா ஃபர்ஸ்ட் எத்தனை லெட்டர் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6, மொத்தம் 6 லெட்டர் இருக்குது. அப்ப 6 ஃபேக்டோரியல். நெக்ஸ்ட் ஏதாவது வந்த லெட்டர் ரிப்பீட்டா வருதுன்னு பாருங்க. இங்க பாருங்க m மட்டும் 2 டைம் வருது. ஸோ அப்ப வகுத்தல்ல 2 ஃபேக்டோரியல். ஒரு 3 டைம் வந்துச்சுன்னா 3 ஃபேக்டோரியல். நெக்ஸ்ட் பாருங்க வேற ஏதோ ரிப்பீட்டா வரல, வேற ஏதாவது ரிப்பீட்டா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு n 2 டைம் வருதுன்னா பெருக்கல் போட்டு அகைன் 2 ஃபேக்டோரியல் போட்டுக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் 6 ஃபேக்டோரியல் 6 ரிவேஸ்ல 1 வரைக்கும் 6 × 5 × 4 × 3 × 2 × 1 வகுத்தல் கீழே 2 ஃபேக்டர் 2 × 1 ரிவேஸ்ல, அதாவது 2ல இருந்து அப்படி ரிவேஸ்ல 1 வரைக்கும். ஸோ 2 × 1 2 × அப்படி கேன்சல் ஆயிரும். 6 × 5 30, 30 × 4 120, 120 × 3 360. ஸோ அப்ப மூமெண்ட் என்னும் வார்த்தையின் எழுத்துக்களை மொத்தமும் 360 வெவ்வேறு வழியில் எழுதலாம். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க பேக்கரி என்னும் வார்த்தையின் எழுத்துக்களை எத்தனை வெவ்வேறு வழியில் எழுதலாம் கேட்கிறாங்க. இதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.